எங்க வீட்ல ஒரு திங்ஸ் வாங்கியிருந்தாங்க. "என்னங்க திடீர்னு வாங்கிட்டு வந்துட்டீங்க?" அப்படின்னு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். "குரூப்ல போட்டேனே பார்க்கல, ஃபேமிலி குரூப்ல" அப்படின்னாரு. இப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட எதர்ச்சியா பேசும்போது ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் சொல்றாருடின்னு. "அடியாண்டி உங்க வீட்லயாவது பரவால்ல, என் வீட்ல அதோட கொடுமடி. 12 பேர் இருக்கோம் ஒரு வீட்ல. எது வாங்குனாலுமே ஆவுன்னா குரூப்ல போட்டுறாய்ங்க. பக்கத்து ரூம்ல இருக்க நம்மகிட்ட ஒரே வீட்ல கூப்பிட்டு கூட சொல்ல மாட்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்கா? நல்லா இல்லைல்ல. ஏன் ஒரு கூப்பிட்டு ஒரு வீட்லலாம் உட்காந்து டீ குடிக்கும்போதோ, சாப்பிடும்போதோ, இத செய்யலாம், இத போலாம், இத வாங்குறோம். இந்த விலையில இந்த ரேட்டு வாங்கலாமா, வாங்கக்கூடாதான்னு கேட்கலாமே, கலந்து பேசலாமே. ஒரே வீட்ல தராதரம் தகுதிய பார்த்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு, மீதி விஷயத்த நீங்க பண்றீங்க. இன்னாரு இந்த வீட்ல இவங்களுக்கு என்ன மதிப்பு? இவங்க இந்த வீட்ல இவங்களுக்கு என்ன மதிப்புன்னு, ஒரு ஒரு ஆளோட தராதரி தகுதிய பார்த்து தான், ஒரு விஷயத்த சொல்லாமா, ஷேர் பண்ணலாமா அப்படின்னு நெறைய குடும்பத்துல இது விஷயமா பேசி பார்த்தேன். எல்லார் வீட்லயுமே இந்த அநியாயம் தான் இப்ப நடக்குது. இப்ப யாராவது இறந்து போயிட்டா கூட நான் குரூப்ல போட்டுட்டேன் அப்டின்ட்டு இருப்பீங்களா? சரி வீட்ல திடீர்னு முடியல ஒரு ஆள தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடணும். ஃபோன் பண்ணி உதவிக்கு வான்னு கூப்பிடாம குரூப்ல போட்டுட்டு உட்கார்ந்திருப்பீங்களா வருவாங்கன்ட்டு? உங்க ஆத்திரம் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறீங்கல்ல, போய் கூப்பிடுறீங்கல்ல. ஆனா மித்த விஷயத்தெல்லாம் குரூப்ல போட்டு பேசுவீங்களா? ஏன் நேர்ல சொன்னா வாயில உள்ள முத்து கொட்டிருமா? கொஞ்சம் மாத்திக்கங்க. நல்லா இல்ல. எந்த காலத்துல மனுஷங்க தான் நம்மலாம்.